ஒரு வயசுக்கு அப்புறம் படிக்கலான்னு ஆசைப்பட்டா இந்த வயசுல யாராவது படிப்பாங்களா, நமக்கு படிப்பெல்லாம் நிக்குமா மண்டையில அப்படின்னு தோணும். பட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கும். அப்புறம் படிக்க படிக்க ஒரு நாள் படிக்கலைன்னா கூட இன்னைக்கு என்னமோ மறந்த மாதிரியே இருக்கும் அப்படின்னு ஃபீல். நான் என்னமோ படிச்சு சாதனை பண்ண போறேன் அப்படின்லாம் நினைச்சுக்காதீங்க. மொபைல் நோண்டுறதுல இருந்து கொஞ்சம் தப்பிக்கிறதுக்காக தான் இப்ப படிச்சிட்டு இருக்கேன். அந்த அன்னைக்கு வீடு வேற டீப் கிளீன் பண்ணியிருந்தேங்களா, எல்லாம் அங்கங்க போட்டு வச்சாச்சு துவைச்ச துணியெல்லாம். ஸோ ஈவினிங்க்கு மேல தான் எடுத்து எங்கெங்க வைக்கணுமோ அங்கங்க எல்லாம் வச்சுட்டு சொருகிட்டு இருந்தேன். வேலை செய்யும் போதும் கூட எல்லாம் சுறுசுறுப்பா செஞ்சுட்டேங்க. மோடியெல்லாம் அங்கங்க வைக்கும் போதுதான் பாத்தீங்கன்னா அவ்வளோ சோம்பேறித்தனம். இந்த சோம்பேறித்தனத்துல எங்க போய் நம்ம இன்னைக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்றது, கடையிலேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு வெறும் காஃபியை மட்டும் போட்டுட்டு எக் பப்ஸும் கேக்கும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இங்க பக்கத்துல கடையில பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். பப்ஸ் ஆகட்டும், கேக்கு அந்த அளவுக்கு ஒரு க்ரீமாவே இருக்காது. ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும் அந்த அண்ணா கடையில. எக் பப்ஸ் 15 ரூபா தான், கேக்கும் 15 ரூபா தான். உங்க ஊர் சைட்லலாம் இது எந்த ரேட்ல கொடுக்குறாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.